இப்போ பார்த்தீங்கன்னா வின்டர் ரெய்னி சீசனில் நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிக்கிறாங்க. ஸோ அடிக்கடி வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறாங்க. ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஹாட் வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஹாட் வாட்டர் நம்ம லிமிட்டாக குடிக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பிரச்சனைகள், அதாவது ரிலீவ் ஸ்டொமக் பெயின். ஸோ ஸ்டொமக் பெயின் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால அது சீக்கிரமாக குணமாகும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் உதவியாக இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஹாட் வாட்டர் வந்து அடிக்கடி வந்து குடிக்கிறது நல்லது. முக்கியமாக சம்மர் அண்ட் வின்டர் சீசனில் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா பாடியில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. உங்களோட பிளட் சர்க்குலேஷனை பாடியில் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ முக்கியமாக வந்து கோல்டு வாட்டர் குடிக்கிறத விட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால இட் இம்ப்ரூவ்ஸ் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் அண்டு அனக்செட்டியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் உதவியாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஹாட் வாட்டர் வந்து குடிங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் வந்து குடிக்கலாம். ஸோ ரிசர்ச்சில் பார்த்தோன்னா நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு படுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். முக்கியமான விஷயம் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் நம்ம குடிக்கும்போது ரொம்பவே சூடாக குடிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம சூடாக அதிகமாக தண்ணி குடிக்க நமக்கு பார்த்தோன்னா டங்கில் பிரச்சனை வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டங்க் வந்து பேர்ன் ஆகும். முக்கியமாக யூசோஃபேகஸ், நம்மளோட ஃபுட் பைப் இருக்குது பார்த்தீங்களா, உணவு குழாய், அது பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போதுமே வார்மான வாட்டர் வந்து குடிங்க, ரொம்ப ஹாட்டாக குடிக்காதீங்க. ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஷார்ட் டேர்மாக தான் வந்து நீங்கள் கன்சப்ஷனாக பயன்படுத்தணும். லாங் டேர்ம் கன்சப்ஷனுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசோஃபேகஸ், அதாவது உணவு குழாயில் கேன்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்காமல் ரொம்பவே ஷார்ட்டாக வந்து குடிங்க. ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸிக், அதாவது பேடான டாக்ஸிக்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் உதவியாக இருக்குது. முக்கியமாக இந்த ஹாட் வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் உதவியாக இருக்குது. ஹாட் வாட்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. பை கைஸ்.